தமிழில் எழுதி தான் நான் பாஸ் பண்ணேன். அது கொஞ்சம் கடினமாக இருந்தது. இங்கே நான் அப்போலோ மையத்தில் படிச்சுட்டு வரதுனால டாப்பர் நோட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சாம் சார் தான் இதுக்கு முதற் காரணமே. ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே முழுமையாக என்னை பார்த்து வாட்ச் பண்ணி நான் என்ன தப்பு பண்ணுறேன், நான் திரும்ப அதை எப்படி சரி பண்ணணும், நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், இதில் இன்னும் எந்த கண்டென்ட் இல்லை அப்படின்றத ஒரு பாடி ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு கொஸ்டின் எப்படி பாடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு 10 மார்க் எப்படி எந்த மாதிரி அணுகணும், ஒரு 15 மார்க்கு எந்த மாதிரி அணுகணும் இப்படின்றத சொல்லிக் கொடுத்து என்னை தெளிவுபடுத்தி, நான் அப்படியே சோர்வாகும் போதெல்லாம் என்னை தட்டி கொடுத்து, நான் நல்லா வேகமாக போகும்போது என்னை கொஞ்சம் நிப்பாட்டி ஒரு நிதானத்தை பயன்படுத்தி என்னை ஜெயிக்க வச்சதுக்கு ஒரு முதற் காரணமாக நான் சாம் சாரை தான் பார்க்குறேன். இப்போ நான் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் பயணப்பட்டனால 3 சிலபஸ் மாறிடுச்சு. நான் உள்ளே படிக்க வந்ததுக்கப்புறம் 3 சிலபஸ் மாறிடுச்சு. இந்த 3 சிலபஸுமே நான் படிச்சிருக்கேன். வந்ததுலேருந்து படிச்சிருக்கேன். சமச்சீருக்கு முன்னாடி ஒரு சிலபஸ்ஸு, சமச்சீர் சிலபஸ்ஸு, அப்புறம் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி சிலபஸ் மாற்றினால நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு கண்டினியூட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. தமிழ் புக்ஸ் ரொம்ப படிப்பேன், ஸ்கூல் புக்ஸும் படிப்பேன். இங்கே இருக்க இங்கிலீஷில் இருக்கிற டாப்பர் நோட்ஸையும் எனக்கு தெரிஞ்ச அளவில் தமிழாக்கி அதை நோட்ஸ் எடுத்து திரும்ப நான் கொண்டு வந்து எழுதுவேன்.